இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் ஆடியோ லான்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் வெளியாயிருக்கு. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. த்ரீ டூ ஒன் ஏஎம். ஓ யோ ஓ தனி வாய்ஸில் கேட்கும்போது பயங்கரமாக இருக்கு. இந்த பக்கம் விஷுவல்ஸ் நான் பார்க்க ரொம்ப எமோஷனலாக இருக்கு. போச்சு தமிழ். ஓ மலேசியால. ஓ அண்ணன் ஏன் பிடிக்கும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து அண்ணனை பார்க்குறேன். அண்ணனை யாருக்கு தான் பிடிக்காது? நீங்கள் இதுக்கு முன்னாடி புரிய படத்துல ஷூட்டிங் வந்திருக்கீங்க. மலேசியாவில் உங்களுக்கு புதுசு இல்லை. எனக்கு என்னைக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா என்னை கொண்டு போறாங்கன்னா அது தளபதி தான். எனக்கு யாருமே இல்லை. நான் வீட்டில் ஒரு ஆள் தான். என்னோட அண்ணனா உங்களை நினைக்கிறேன். I don't know if you can see this, but எனக்கு ஆக்சுவலி கையெல்லாம் ஷேக் பண்ணிட்டு இருக்கு. கடைசி படம் ஜனநாயகன் தெரிஞ்சுமே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ரொம்ப எமோஷனலாக இருக்குங்க. அப்படின்னா இன்னும் கஷ்டமா இருக்கு. எனக்காக யாருமே வந்து நிக்காதப்போ உங்களோட பேச்சு, உங்களோட மோட்டிவேஷன் எனக்காக வந்து நின்றுச்சுன்னா என் லைஃப்ல நான் இவ்வளோ சக்சஸா வந்து காரணமே நீங்க தான். தளபதி வர போறாங்கன்னா நம்ம ஒரே அரங்கத்துல இருக்க போறோம். அவரு சுவாசிக்கிற ஒரே மூச்சு காத்து நம்ம சுவாசிக்க போறோம். தளபதி நினைக்கிறப்போ நீங்க வாங்க, நீங்க வந்தா மட்டும் போதும், பார்த்துட்டா போதும், போதும்டா இது போதும் அப்படி மாதிரி இருக்கு எனக்கு. கிரௌட் எவ்வளவு பெரிய கிரௌடா இருந்தாலும் அவரை பார்க்கும்போது அந்த ஸ்டேஜ்ல நான் மட்டும் தான் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். கண்ணால பார்த்தா போதும். I just feel like that. அவங்களோட கத்தி படத்துக்கு வந்து அவருக்கு ரொம்ப பிரச்சனை வந்துச்சு. எக்கச்சக்கம் பிரச்சனை வந்துச்சு. அப்ப அவர் சொன்ன ஒரு லைன் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஸ்டேஜ் சொன்னாரு, நான் என் தியாகின்னு சொல்லிக்க மாட்டேன், சத்தியமா துரோகி. அது எனக்கு ரொம்ப ஹிட் பண்ணுச்சு. நான் டவுன் பாயிண்ட்ல இருந்தப்ப நான் கேட்குற ஒரு விஷயம் வந்துட்டு அவரோட ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லயும் அவர் சொல்ற ஸ்பீச் தான் வந்து நான் கேட்கறது. நீங்க நல்லா இருந்தா எங்களுக்கு போதும். ஆடியோ லான்ச் டிவியில பார்த்து பழக்கம். முதல் தடவையா எங்க சொந்த நாட்டுல எங்க மண்ணில் அந்த மனுஷன் வந்து பேச போறாருன்னு கேள்விப்பட்டோன்னே எனக்கு கேட்டால் இது ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டியோ தூரமோ தொடரணும் இல்லையோ பார்த்துட்டா போதும்டா. நட்பு நெஞ்சங்கள்ல எனக்கும் ஒரு சிறிய இடம் கொடுத்துருக்கிற என்னுடைய நண்பிகளுடைய மனசு தான் நான் குடியிருக்கிற கோயிலுங்க. I love you Vijay sir, welcome to Malaysia. I love you so much. எங்களை நிறைய நேரத்தில் நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்கீங்க. அதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் கண்டிப்பா பத்தவே பத்தாது. அண்ணனை வந்து நான் கண்ணால பார்த்தா போதும், வேற எதுவுமே வேணாம். அண்ணன் நான் கண்ணால பார்த்தா போதும். We love you தளபதி, we love you so much. Malaysia always welcomes you. So இங்க நீங்க பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான தம்பிகள் தங்கச்சிகள்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. So we always love you அண்ணா. Welcome to Malaysia. My heart goes to you. Really love you அண்ணா. We welcome you to Malaysia அண்ணா. We love you அண்ணா. வாங்க, இங்க வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான சுனாமி லெவல்ல உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. We are waiting. கொஞ்சம் நெஞ்சில் குடியிருக்கும். நெஞ்சில் குடியிருக்கும். The world going to be witness the biggest ever crowd
Malaysia happening for audio launch for a movie for a man. That's for Thalapathy. சும்மா சொல்லக்கூடாது, உங்களோட வருகைக்காக I am waiting. உங்ககிட்ட இருந்து வர்ற இந்த ஆடியோ தாங்க இந்த ஆடியோ வேற லெவல் வேற லெவல். செம்ம எமோஷ்னலான ஒரு வீடியோ, ரொம்ப எமோஷ்னலான வீடியோ. மலேசியாவில் ஆடியோ லான்ச் நடக்க போகுது. அதுக்கான ஒரு வீடியோ அழகாக மேக் பண்ணியிருக்காங்க. அவருடைய மூவிலேருந்து அதுக்கப்புறம் வந்து மலேசியா மக்கள் வந்து அவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்றதை ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. மலேசியா மக்கள் மட்டும் இல்லை, உலகம் இருக்கிற எல்லாருமே அவர் மேலே அன்பு வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு ஆக்டர் அண்டு சிங்கர், நிறைய சொல்லிட்டே போனால், பொலிட்டீஷியன், இந்த மாதிரி. அவர் வந்து அவருடைய டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன அசைங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோ அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, பேச முடியல. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவருடைய அந்த டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவருடைய காமெடி சீன்ஸு, ஆடியோ லான்ச்சில் அவர் பேசுகிற அந்த குட்டி ஸ்டோரி, அப்புறம் அவருடைய டான்ஸ், அவருடைய சிங்கிங் ஸ்டைலு ரொம்ப பிடிக்கும். அவருடைய அந்த அவர் பாடின இதுக்கு முன்னாடி பாடின பாட்டு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இப்போ அதெல்லாம் இதுக்கப்புறம் வராதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. அவருடைய எவ்வளோ மூவிஸ், அவருடைய எவ்வளோ காமெடி, நிறைய டான்ஸ் மூமெண்ட்டு, டான்ஸிங்காக இருக்கட்டும், எல்லாமே. அவருடைய கில்லியாக இருக்கட்டும், குருவியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் படங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருப்பாச்சி, சிவகாசின்னு சொல்லிட்டு, அதுக்கும் முன்னாடி போனோன்னா காதலுக்கு மரியாதை, பிரியமானவளே, இந்த சைலண்ட்டான ஒரு சப்ஜெக்டு, அதுக்கப்புறம் ஆக்ஷனான ஒரு சப்ஜெக்ட், இது மாதிரி எவ்வளோ மூவிஸ் பண்ணியிருக்காரு. இப்போனா அவருடைய படங்கள் வராது, இதுதான் அவருடைய லாஸ்ட்டு மூவினா ஹாப்பியாக அனுப்பலாம், தப்பு இல்லை. அவர் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறாரு. அதில் அவர் வந்து இதில் சினிமாவில் எந்த அளவுக்கு அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி அவர் போகிற சேவைக்கும் பண்ணுற விஷயத்துக்கும் அவர் இன்னும் நல்லா ரீச் பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. அவருடைய படங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து ரொம்ப அவருடைய பிக் ஃபேன். அவருடைய எல்லா படங்களும் நான் பார்த்துருக்கேன். மாண்புமிகு மாணவன், தேவா, விஷ்ணு, இது மாதிரி நிறைய படம், லாட் ஆஃப் மூவி. அவரு 68 மூவியில் எல்லா படமே நான் பார்த்துருக்கேன்னு தான் சொல்லலாம். எனக்கு எல்லா படமுமே அவரோட ஆக்டிங் வைஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் எமோஷனலாகி நான் பேசினேன். மற்றபடி யாராவது தப்பாக எடுத்துக்கோனா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.